வணக்கம், இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் ஒரு வித்தியாசமான ஒரு விருந்தினர் சந்திக்கிறோம். வழக்கமாக அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் இது போன்றவர்களை தான் வந்து பேசிகிட்டு இருப்போம். முதல் முறையாக ஒரு மனநல மருத்துவரை நம்ம இன்றைக்கு சந்திக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் அயலக தமிழர் நாளாக ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் தமிழக அரசு கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதற்காக லண்டனில் இருந்து பயணித்து வந்திருக்கக்கூடிய மனநல மருத்துவர் திரு செந்தில் தியாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் செந்தில். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு இருக்கேன். தமிழ்நாடு அரசியலை நீங்கள் கவனிச்சுட்டு இருப்பீங்க, தமிழ்நாட்டினுடைய சமூக வளர்ச்சியை கவனிச்சுட்டு இருப்பீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் புலம்பெயர்ந்து போன ஒரு இடத்துல இருந்து நீங்கள் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் இங்கே ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் வெளியிலேருந்து இப்போ தமிழ்நாட்டை எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில்? இப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய பார்வை வந்து ஈகிள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மேலேருந்து பார்த்து ரெண்டு சைட்லேயும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஸோ நாங்கள் அங்கேருந்து பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை ஒவ்வொரு சிஸ்டம் அவங்க கொடுக்கறது, அதாவது தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குற சிஸ்டமை வியப்பாக இருக்குது. முதல் வந்துட்டு ஒரு ஆச்சரியக்குரியவாக இருக்குது. ஏன்னா இவ்வளோலாம் திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இப்போது லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அங்கே ப்ராப்ளம் ஆகுது. அது ப்ராப்ளம் ஆகிட்டு நான் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது. யூகேல ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது. சில நேரத்தில் நான் டைரெக்டாக போய் பார்க்கணும் கேசஸ். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும்போது உங்களுக்கு மாதிரியே பேக்ரவுண்டில் எனக்கு கலைஞர் ஃபோட்டோ இருக்குது. அப்போ அவங்க கேட்பாங்க இது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லுவேன், அந்த பஸ்ஸு ஃப்ரீயாக இது கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபீமேல்ஸ்க்கு ரைட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு பண்ணாங்க இல்லையா, அவங்க தான், இவங்க தான் அவங்க அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவேர்னஸில் இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு இங்கிலீஷ் பீப்புள் அவேராக இருக்காங்க. என்னுடைய பொண்ணு இப்போது மெடிக்கல் காலேஜ் போயிருக்கா, வேறு கண்ட்ரிக்கு போயிருக்கா. ஸோ அந்த கண்ட்ரியில் வந்திருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் திராவிட மாடல் பற்றி தெரியல. ஆனால் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கிற பெண்கள், ரஷ்ய பெண்கள், ஜப்பான்லேருந்து வந்திருக்கிற பெண்கள், மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கிற பெண்கள் ட்ராக் பண்ணிகிட்ருக்காங்க திராவிட மாடல்னால் எது. அதுக்கு காரணம் ப்ராப்ளி அவங்க வந்துட்டு கீழே இருந்து வந்தவங்க, அந்த குரூப் ஆஃப் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய இன்சைட் ஆன் திராவிட மாடல் தே ஆர் ட்ராக்கிங் அஸ். ஸோ வேர்ல்டு வைடில் இந்த திராவிட மாடல் வந்து எனக்கு தெரிஞ்சு நமக்கு தான் கம்மியாக தெரியுது, அவங்களுக்குலாம் அதிகமாக தெரியுது. தே ஆர் ஆல் ரிசர்ச் மேக்கிங். ஓகேங்களா, லாஜிக்கலாக பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி பண்ணால் தான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வரவங்களுக்கு கூட அது தெரிஞ்சிருக்குது. ஆமாம், மெடிக்கல் அது எனக்கே இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பேசுவோம் கலைஞர் எப்படி, அப்புறம் ஏடிஎம்கே எப்படி, வேறு அரசியல்வாதிகளாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அப்போது என்னுடைய பொண்ணுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, கொஞ்சம் நாலேஜ், ரொம்ப நாலேஜ்லாம் தெரியாது. ஆனால் அங்கே போயிட்டு பேசும்போது யாரும் சென்னையிலேருந்து வந்தவங்களோ இல்லை தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க யாரும் பேசலை. ஆனால் வெளியூரில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. ஸோ இட் கிவ்ஸ் அன் இன்சைட் ஃபார் அஸ். மேலேருந்து பார்க்கும்போது இங்கே நடக்கக்கூடிய சேஞ்சஸ்ஸு இதெல்லாம் வந்து அமேசிங்காக இருக்குது. நான் நியூராலஜியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பிரெயின் எப்படி எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதையும் இதையும் என்னால் கோரிலேட் பண்ண முடியுது. அது நம்ம பார்க்கலாம், ஓகே நெக்ஸ்ட் மூவ் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்டும் பண்ண முடியுது. ஸோ ஒரு அமேசிங் தான் அது பார்க்குறதுக்கு. ஸோ சயின்டிஃபிக் ஃப்ரேம் ஆஃப் மைண்டு, சயின்டிஃபிக் ஃப்ரேம் ஆஃப் மைண்டு அதை பற்றியான இதில் வந்து நீங்கள் ஒரு இதில் பேசியிருந்தீங்க, ஒரு நிகழ்ச்சியில் பேசுனீங்க, அதை பற்றி நான் பார்த்தேன். அதை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் விளக்குங்களேன். எஸ்ங்க, அதாவது சைக்காட்ரிஸ்ட், நான் வந்து சைக்காட்ரிஸ்ட் 20 வருஷமாக ஓல்டர் பீப்புளுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். டிமென்ஷியா, எபிலெப்டிக் சீஷர்ஸு, பார்க்கின்சன்ஸ் இதெல்லாம் நாங்கள் அங்கே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இதெல்லாம் கிளினிக்கல் ஃபீல்டு. கிளினிக்கலையும் தாண்டி எங்களுக்குன்னு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. அதாவது அனைவரையும் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ண வைக்கிறது. பீயிங் அ சைக்காட்ரிஸ்ட் ஐ ஹவ் காட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு டாக்டர் லாஜிக்கலாக திங்க் பண்ணுவாங்க, ஆனால் பீயிங் அ சைக்காட்ரிஸ்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போது ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா சயின்டிஃபிக் ஃப்ரேம் ஆஃப் மைண்டுனா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒன்லி சயின்ஸில் இருக்கிறவங்களுக்கு, ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு, ப்ரொஃபஸர்ஸ்க்கு, டாக்டர்ஸ்க்கு, இன்ஜினியர்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் தான் சயின்டிஃபிக் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. காமன் பீப்புளுக்கு, குழந்தைங்களுக்கு, அடலசன்ஸு, ஈவன் தவழ்ந்து வரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களே, முதல்ல இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களா, அவங்களுக்கும் இந்த சயின்டிஃபிக் ஃப்ரேம் ஆஃப் மைண்டை நம்ம வர வைக்கணும். ஸோ லிட்டரலி ஸ்பீக்கிங், இந்த ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இஸ் நத்திங் பட் ஆட்டிடியூட் ஆஃப் மைண்டு. ஆட்டிடியூட்னா எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னா, ஹேபிட். ஒரு மைண்டுக்கு ஒரு ஹேபிட் வேணும். அந்த ஹேபிட் ஒரு மெத்தடாலஜி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், நடத்தை. ஆமாம், நடத்தை. அந்த மெத்தடாலஜி
ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைண்ட் வந்து பெரிய லெவலுக்கு போயிட்டுருக்கும், நல்ல ஸ்ட்ரக்சர் வரும். உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, ஒரு 5 ஃபேக்ட்ஸ் இருக்குது, 6 ஃபேக்ட்ஸ் இருக்குது, இல்லை ஆயிரக்கணக்கில் ஃபேக்ட்ஸ் இருக்குன்னா ஃபேக்ட்ஸை கலெக்ட் பண்ணணும். அந்த ஃபேக்ட்ஸை க்ரோனாலாஜிக்கலி ஆர்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். அப்போது ஒரு ஃபேக்ட்டுக்கும் இன்னொரு ஃபேக்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ், இம்பேக்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சின்ன இம்பேக்ட் இருந்துச்சுன்னா விட்டுணும், பெரிய இம்பேக்ட் இருந்து அதுவும் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணணும். 4வது பாயிண்ட்டு, நம்மளுடைய எமோஷன்ஸை தள்ளி வச்சுட்டு லாஜிக்கலாக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை கொண்டு வரணும், லாஜிக்காக டிசிஷன் எடுக்கணும். ஸோ 4 பாயிண்ட்டு தான். அந்த 4 பாயிண்ட்டை இப்போ நம்ம சாதாரண ஆட்கள், நம்ம டெய்லி ஒர்க்கர்ஸு, குழந்தைகள், இதெல்லாம் இந்த 4த்தையும் காலையில் எழுந்துச்சி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் ஃப்ரேம் ஆஃப் மைண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு மனிதன் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு அறிவியல் சிந்தனை, நீங்கள் சயின்டிஃபிக் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் சொல்கிறீங்க, அது வந்து மனிதனுக்கு இயல்பாகவே இருக்குதா? இது ஒன்று தான் மனிதனையும் மிருகத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்கள் உடம்புல எந்த பார்ட் ஆஃப் பாடி மேக்ஸ் யூ ஃபீல் ஹியூமன்? எந்த பார்ட் சொல்லுங்கள்? பிரெயின். இம்மீடியட்டாக எவ்ரிபடி திங்ஸ் பிரெயின். அப்போ இன்னொரு கிரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்குற பாருங்கள், குரங்குக்கு பிரெயின் இருக்கா? இருக்குது. ஆட்டுக்குட்டிக்கு பிரெயின் இருக்கா? அணில் குஞ்சுங்களுக்கு பிரெயின் இருக்கா? எல்லா பெரும்பாலான உயிரினங்களுக்கு பிரெயின் இருக்குது. அப்போது பிரெயின் இருக்கிறதுனாலே நீங்கள் ஹியூமன் சொல்லிக்க முடியாது. எந்த பார்ட் ஆஃப் பிரெயினை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் மனிதனா, இல்லை மனித உருவத்தில் மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற மிருகமா, இல்லை முட்டாளா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போது அந்த மிருகம், அதுக்கப்புறமா இடியட்ஸ் ஆர் லாஜிக்கல் பேசாமல் இருக்கிறது, அதுக்கப்புறமா மனித இது உருவாயிருக்கு. இந்த மனித பார்ட்டை தான் நாம் ஸ்டிமுலேட் பண்ணி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு ஏஜில் ஒவ்வொன்றும் ஸ்டிமுலேட் ஆகும். முதல் பிறந்த உடனே ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த பிரெயின், அந்த சைட்ஸில் இருக்கிற பிரெயின், எமோஷன்ஸு, ஆங்கர், இதெல்லாம் ஸ்டிமுலேட் ஆகும். ஒரு வயசில் செகண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின், மேலே இருக்கிற பிரெயின் ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த பிரெயின் வந்து நம்மளை ஓரியன்டேஷன் பண்ணோம். அப்போ தான் கை, கால், மூக்குன்னெலாம் நீங்கள் சொல்லிக் கொடுப்போம். கரெக்டுங்களா? அது வந்து சேர், இது ஒவ்வொருத்துக்கும் பேர் கொடுப்போம், பொருட்களை அடையாளப்படுத்துவோம். அதுக்கப்புறமா வரக்கூடிய டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இருக்குல்லையா, அது வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயினை இது பண்ணுது. அப்போது குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஹியூமன் குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயினுக்கு போய் நிற்கும். ஆனால் சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த சூழ்நிலைகள் பிடிச்சி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிடிச்சி பேக்லேயே வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு சாப்பாடு சரியாக போடல, குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலை, ட்ரைனிங் கொடுக்கல, விளையாட விடல, இதெல்லாம் டெவலப்மெண்ட்டை கம்மி பண்ணி பேக்லேயே வச்சுருக்கோம். அதனால தான் எர்லியராக ஒரு குழந்தைக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கேன் யூ நவ் அண்டர்ஸ்டாண்ட் காலை உணவு திட்டம் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு? ஒன்று, ஒரு டாக்டராக நீங்கள் ரொம்ப அதை ஃபீல் பண்ணிடுங்க. ஆமாம், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது நான் மட்டும் இல்லை, இப்போ யூகேயில் 600 ஸ்கூலுக்கு இதே மாதிரி மாடல் போட்டாங்க. இங்கே பார்த்துட்டு இது வந்து தமிழ்நாட்டில் மாடலை பார்த்துட்டு இந்த சிஸ்டம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இப்போ இந்த சிஸ்டம் ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா நமக்கு, அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னால் ஹையஸ்ட் லெவல். இது குழந்தைங்க குழந்தைங்களுக்கு நம்ம உணவு கொடுத்து அதை பராமரித்தாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க திங்க் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஆட்டிடியூட். அந்த ஹேபிட்டை காலை உணவு திட்டம் அப்படின்ற செயலில் பல ஆயிரம் குழந்தைங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக கொடுக்குறது. லாஜிஸ்டிக் அதில் பார்த்திங்கன்னா அருமையான லாஜிஸ்டிக். அதை எடுத்து அப்படியே இப்போ யூகே காப்பி பண்ணியிருக்கு. யூகே மட்டும் இல்லை, யூஎஸ்லேயும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கனடாலேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகும். இதே மாதிரி தான் மகளிர் உதவித்தொகை, மகளிருக்கு ஃப்ரீயாக வெளியில் போகிற டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இதெல்லாம் வந்துட்டு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஹியூமன்ஸை ஹெல்ப் பண்ணுறது, ஹியூமனிட்டியை கொண்டு வர்றது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் ரிசர்ச் பேஸ்டில் ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் பிரெயினை வச்சு தான் பார்க்கும். ஆனால் அதுங்களுக்கு மெத்தடாலஜி தெரியாது அன்லெஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குற வரைக்கும். அந்த மெத்தடாலஜி தான் அந்த 4 ஸ்டெப்ஸு சொன்னோம் இல்லையா, அது ஒன் ஆஃப் த மெத்தடாலஜி. பல மெத்தடாலஜி இருக்குது. நீங்கள் ஒரு 12 வருஷம் ரிசர்ச்லேயே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பல மெத்தடாலஜி ஃபார் சயின்டிஃபிக் இது கிடச்சிரும். நீங்கள் யூ வில் பிகம் ஏ ஸ்பெஷலிஸ்ட் ரிசர்ச்சர். ஆனால் 12 வருஷம் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தினத்துக்கும் நீங்கள் டிவி பார்க்குறீங்க, ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி இந்த சேனல் பார்த்தேன், இன்றைக்கி இந்த சேனல் பார்த்தேன் அப்படின்னு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்றைக்கு எவ்வளோ சேனல் பார்க்குறீங்க, இந்த வீக்கில் எவ்வளோ சேனல் பார்க்குறீங்க,
எது நம்ம ஃபோன் சொல்லுது, ஸ்க்ரீன் டைம் சொல்லுது, அது அந்த லாஜிக்ஸை வச்சு தான் இவங்க இந்த டேட்டாஸ் போடுறதெல்லாம் போடுறாங்க. ஓகேங்களா? அந்த இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துச்சுன்னா யூ வில் பி லீடிங் அதர்ஸ். நீங்கள் வந்துட்டு எல்லாரையும் கூட்டத்தோட கூட்டமாக கூட்டிட்டு போவீங்க. இன்னொன்று நோட் பண்ணியிருக்கீங்களா, லெட்டர் எழுதி அது ஒரு புக்கு வந்திருக்கு, வால்யூம் 50 வால்யூம்ஸ் வந்திருக்கு, கலைஞருடைய கடிதங்கள் மட்டும். ஆமாம். அதை நான் படிக்க படிக்க அவருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு இந்த ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச், அதாவது சயின்டிஃபிக் அப்ரோச், மற்ற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது, சொந்தமாக புத்தி வச்சு டிசைட் பண்ணுறது, அதை கடிதமாக எழுதி மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறது, இதை ரோட்டீனாக பண்ணவே அதிகமாக ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஒர்க் ஆகிருக்கும். அதுதான் சமூக பிரெயின். அதனால் சமூகத்துக்கு பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து கலைஞர் வந்து அது குறிப்பாக வந்து ஒரு தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதும்போது கூட வந்து நெஞ்சுக்கு நீதியில் உலக சம்பவங்களை சொல்லிட்டு இடையில தான் ஒரு அன்றைய டைரியை எழுதியிருப்பார். எஸ். ஓகே. குறிப்பாக உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க நினைச்ச இன்னொரு ஒரு கேள்வி வந்து இந்த மூட நம்பிக்கை, அது சார்ந்த ஒரு கேள்வி. மூட நம்பிக்கை, பயம், இது மாதிரியான வந்து ஒரு அதீதங்களை பற்றி எல்லா பகுதியிலும் உலகம் முழுக்கவே வந்து இருக்கிறதா? மூட நம்பிக்கைன்னா பல சொல்லலாம். தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வேகளில் பார்த்துட்டு தீபத்தூணுன்னு எழுதக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு பகுதியில் தான் இருக்கோம் நம்ம. நாங்கள் அதை டீல் பண்ணிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். அப்போ நீங்கள் உலகத்தில் வேறொரு பகுதியில் இருக்கீங்க, ஒரு இந்தியாவை ஆண்ட ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள், அங்கேயும் இது போன்ற மூட நம்பிக்கை, பயம். சரி, இதை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நாடு, இனம், மொழி இது எல்லாத்தையும் விட்டுட்டு மிருகம், மனிதன் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டுக்கு வாங்க. நாமெல்லாம் மனித இனத்தை சேர்ந்திருக்கு, மிருகம் கிடையாது. ஏன்னா நமக்கு பிரெயின் டெவலப் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜாக பிரெயின் டெவலப் ஆகிருக்கு. ஓகே, 5000 வருஷம் ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஓகே ஓகே கல்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 5000 வருஷத்தில் கல்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகுதா? அப்போது பாலிசிஸ்டிக் ரிலிஜன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது. ஓகே. அப்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்டிவேஷனை எப்படி ரூல் பண்ணுறது அப்படிலாம் சொல்லிட்டு அப்போ தான் ராஜாங்கம்லாம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு ஒரு பயம் கலந்த நேச்சுரலை நம்மளால் டீல் பண்ண முடியல அப்படின்ற பயத்தினால உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சூரியனை நம்புறது, இல்லை சந்திரனை நம்புறது, இடியை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசிஸ்டிக் ரிலீஜனை கொண்டு வந்தாங்க. இது உலகம் முழுக்க வந்தது. ஓகேங்களா? அப்போது இது எவால்வ் ஆக போக போக இந்த பிரெயினை கான்க்ரீட்டாக ஒரு ரிசோர்ஸ் தேடுது. ஓகேங்களா? இந்த ரிசோர்ஸ் எப்படின்னா, இந்த பயத்தை வச்சு இதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு மூட நம்பிக்கையை கொடுத்தா அந்த மூட நம்பிக்கை மூலமாக நிறைய க்ரௌடு கூடுது. அந்த க்ரௌடு கூடும்போது ரிசோர்ஸ் அதில் வருது. அந்த ரிசோர்ஸ்னால அந்த கூட்டமே ஒரு செக்யூரிட்டி ஸ்டேஜுக்கு வருது. அப்போ இந்த மூட நம்பிக்கை பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. மூட நம்பிக்கை வந்துச்சுன்னா காசு வருது, அதனால் இதை பற்றி பேசுகிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வருது. ஆனால் காலப்போக்கில் தே ஆர் ஐடென்டிஃபையிங் இது வந்து நாட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிரெயின் நமக்கு லாஜிக்கல் தாட்ஸை கொண்டு வருது. ஓகேங்களா? அப்போது சயின்ஸு அதெல்லாம் வந்துட்டு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வருது. அந்த சயின்ஸை பேஸ் பண்ணி 250 வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 100-150 வருஷமாக தான் பகுத்தறிவு பிரெயின் ட்ரிகர் ஆகிருக்கு. ஏற்கனவே ஸ்ட்ரக்சரலாக இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷனலாக ட்ரிகர் ஆகிருக்கிறது ஒரு லாஸ்ட் ஒரு 150 வருஷத்தில் தான். நான் அப்படின்றது நாம் அப்படின்னு மாறி இருக்குது, ஐ அப்படின்றது வி அப்படின்றது மாதிரி இருக்குது. இங்கே நான் என்னை பற்றி யோசிக்கிறது, உலகத்தை பற்றி நான் யோசிக்கிறேன், ஃப்ரண்ட் பிரெயின் வருது. ஓகேங்களா? அப்போது இன்னொரு பியூட்டி ஆஃப் பிரெயின்னா தெரியுங்களா, அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் பிரெயினில் ஒரு பஃபர் சிஸ்டம் ஒன்று இருக்குது. பஃபர் சிஸ்டம்னா எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, இப்போது வெளி உலகம் இருக்குது, என்னுடைய உள் உலகம் இருக்குது. இந்த வெளி உலகத்தையும் உள் உலகத்தையும் தடுத்து ஆர் பார்டர் போடுறது என்னுடைய ஸ்கின் அப்படின்ற ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகிட்டு வெளி உலகத்தையும் உள் உலகத்தையும் தடுத்து பார்டர் பண்ணியிருக்கு. இந்த ஸ்கின்னுடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை உள்ளே போக வைக்காது, ஆனால் உள்ளே இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணும். அது ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். வெளியில் இப்போ ரொம்ப வெயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது கருப்பாகும். ரொம்ப இரிட்டேட் பண்ணுறீங்கன்னா திக்காகும், இல்லை ரியாக்ஷன் கொடுக்கும் பிரெயின்லே. இல்லை இது வந்து ஆர்டினரி. இப்போ நான் வந்து வெளி உலகம், என்னுடைய மைண்டு உள்ளுக்குள்ளேயே, மைண்டுன்னு சொல்ல மாட்டேன், பாடியில் ரியாக்ஷன் கொடுக்கும், ஸ்கின் ரியாக்ஷன் கொடுக்கும். இதே மாதிரி சிஸ்டம் இது சிம்பிள். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இது சிம்பிள் சிஸ்டம் டு அண்டர்ஸ்டாண்ட். இதே சிஸ்டம் தான் பிரெயினில் ஒன்று இருக்குது. ஓகே, அது ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் பிரெயினில் தான் இருக்குது. அதை நான் சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து வெளியில் இதே மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனை அதை கால்குலேட் பண்ணோம், வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கால்குலேட் பண்ணி நடுவில் ஒரு சிஸ்டம் வருது. அதை
இப்போ வந்து எப்படி அதை நாங்கள் சொல்கிறோன்னா பிலீஃப் அப்டேட்டிங் சிஸ்டம் சொல்கிறோம். ஓகேங்களா? நம்ம சாஃப்ட்வேர் மாதிரி தான். ஓகே. அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அது. வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை இப்போ நான் இந்த பிரெயின் வந்துட்டு ஒரு ஊருக்கு போகுதுன்னு வச்சுங்களேன், வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை இதை அப்டேட் பண்ணி உள்ளே இருக்கிற பிலீஃபை மாற்றும். ஓகேங்களா? இப்போது வெளியில் கார் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஓகே நம்ம காரில் போனால் கரெக்டாக இருக்கும், இனிமேல் நடந்து போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிலீஃபை மாற்றும். பின்னால் அதே மாதிரி நடந்து போயிட்டுருக்க தேவையில்லை. இப்போது இமேஜின் அந்த பிலீஃப் சிஸ்டம், அந்த பஃபர் சிஸ்டம், டிலூஷனல் பிலீஃப் சிஸ்டம் இருக்கு இல்லையா, பிலீஃப் அப்டேட்டிங் சிஸ்டம், அந்த பிலீஃப் அப்டேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகலைன்னு வச்சுங்க, வெளியில் இருக்கிறது அப்டேட் ஆகாது. அப்போ என்ன ஆகுனா, உள்ளுக்குள்ளே இருக்கிற மெமரிஸ் அதெல்லாம் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிட்டு அந்த பிலீஃப்லேயே இருக்கும். அவதார் வந்தால் கூட அவங்க மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் அப்டேட் பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. தே வில் கெட் ஸ்டக். ஒரு இடத்துல நின்றது, ஒரே இடத்துல நின்றுடும். அதை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது, ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஒர்க் ஆகலை. இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா, 2 குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்தோம். ஒன்று நார்மல் பீப்புள், இன்னொன்று டெலியூஷன்ஸ் இருக்கிற சைக்காட்ரிக் டிஸார்டர் இருக்கிற பேஷண்ட்ஸு. இவங்க 2க்கும் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு கட்சிக்காரங்க தான் நினைவு வராங்க. ஆமாம், எது உங்களுக்கே இப்போ தெரியுது. இப்போ சைக்காட்ரிஸ்டாக எடுத்தோடனே உதாரணம். ஓகே, 2 பேருக்கும் ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ ஸ்கேனு நாங்கள் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ ஸ்கேனில் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் நிறைய ரத்த ஓட்டமும் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. டெலியூஷனலாக இருக்கிறவங்களுக்கு அதில் கம்மியாக இருக்குது ஆர் ஆப்சண்ட்டாக இருக்குது. மீனிங் அது ஃபங்க்ஷன் ஆகலைன்னா டெலியூஷனுக்கு போயிடுவீங்க. அதாவது அவநம்பிக்கைகள் ரொம்ப அதிகமாகும். அது ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நார்மலாக நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, நார்மல் பர்சன் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? அப்போது பிரெயினில் ஒரு சென்டரே இருக்குது, பிலீஃப் அப்டேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அது ஃபங்க்ஷன் ஆகலைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பேய் வரும். அது ஃபங்க்ஷன் ஆகலைன்னா பேயை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க, சூனியை பற்றியும். ஆமாம், சூனியத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க, எல்லாத்தையும் ஊற்று பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இருட்டில் அந்த நிழல், உங்களுடைய நிழலே ஒரு எனிமி மாதிரி தெரியும். அதை உத்து பார்த்துட்டு ஓகே இது நம்ம நிழல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. ஒரு வேளை அது பார்க்க முடியல, உங்களுக்கு சரியாக டிசிஷன் வரலன்னு வச்சுக்கோங்க, இம்மீடியட்லி வில் ஸ்டார்ட். அது போன்ற கற்பிதம் இல்லாமல் எப்படி நம்ம அது மனசே எப்படி ஒரு கற்பிதத்தை ஏற்படுத்திக்கணும்? யாராவது சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு புதிய விஷயத்தை வந்து எப்படி ஏற்படுத்திக்கணும்? யாரும் சொல்லலைன்ட்டுல நேச்சுரல் பயம் இருக்குல்ல, நம்மளுடைய டெத்து பயம் இருக்குது. ஆமாம், தெனட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் மேக்ஸிமம் ஃபியர் நமக்கு இருக்கிறது. அந்த ஃபியர் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம லேயராக பிலீஃப் சிஸ்டத்தை கொண்டு வரும். பல்வேறு நம்பிக்கைகள். ஆமாம், புழுவில் இருந்தோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு குரங்குக்கு வந்தது, குரங்குலேருந்து பிரெயின் எப்படி போயிட்டுருக்கு, அது எப்படி மியூட்டேட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜஸ்லாம் போகுது அப்படின்னு கிராஜுவலாக நம்ம தியரி ஆஃப் எவல்யூஷன் வச்சோன்னு பார்த்தீங்களேன். அப்போது பேசிக் இது வந்துட்டு டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல், அது டெத்து. அந்த டெத்து ஒன்றுத்துக்காக தான் இது இவ்வளோ கவரேஜ் நடக்குது. அப்போது வி வில் ஃபைண்ட் ஹம்ப்டி நம்பர் ஆஃப் ரீசன்ஸ். நமக்கு அன்சர்டனிட்டி வந்துச்சுன்னா எது வேணாலும் சொல்லலாம். நீங்கள் டெலியூஷன்ஸ் அப்படின்றது இந்தியாவில் நிறைய இருக்குது, உலகத்தில் இருக்கான்னு கேட்டிங்க இல்லையா? மற்ற இடத்துலையும் அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் என்னை சேட்டலைட் வச்சு என்னை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஓகே, அது ஒரு பிலீஃப் சிஸ்டம். ஏலியன் வராங்க, ஏலியன் வந்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணிட்டாங்க, ஜீசஸ் கிட்ட எனக்கு காண்டாக்ட் இருக்குது, ஜீசஸ் என்ன ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாரு, ரன்னிங் கமெண்ட்ரினா இதை பண்ணு அதை பண்ணாத அப்படின்னு எனக்கு காதில் கேட்குது, நான் காதில் கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரோ நான் பண்ணுவேன், என்ன ட்ரெஸ்ஸு கைட்டு சொல்லுவார் நான் கைட்டுவேன், அது சொன்னால் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா அவர் சொன்னார் எனக்கு பவர் வந்துச்சு, நான் அவங்கள காப்பாற்ற முடியும், பவர் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிப்பாங்க. அவங்களுடைய மைண்டில் எப்படி இருக்குன்னா பவர் வந்துட்டு போயிட்டு வருது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க மீடியா மூலமாகவோ மற்றவங்க கிட்ட பேசுறது மூலமாகவோ இல்லை கற்பனைகளாகவே வரலாம். ஓகே, இப்போ இந்திய சமூகத்தில் இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது மாதிரி வந்து ஒரு அறிவியல் சிந்தனை, நீங்கள் எல்லா அறிவியல் சிந்தனையும் நமக்கு வெஸ்ட்டில் தான் வந்திருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அதை வந்து ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். இங்கே இருக்கக்கூடிய ரேஷனலிஸ்ட்டு ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான், பெரியாரில் தொடங்கி அம்பேத்கரில் தொடங்கி நம்ம இந்த மாதிரி ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்காங்க ரேஷனலிஸ்ட்னு பார்த்தோம்னா. இந்த சிந்தனைக்கான, இந்திய சமூகத்தில் அறிவியல் சிந்தனைக்கான ஒரு குறைவு இருப்பதற்கான காரணம் என்னமா? சப்ரஷன் ஆஃப் ஆர் இனம், சப்ரஷன் வந்துட்டு நடந்திருக்கு. நீங்கள் ஹிஸ்டாரிக்கலி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்த எவிடன்ஸ் வந்துட்டு 3000 இயர்ஸில் எழுத்து வடிவத்திலேயே நம்ம எழுத்துக்களை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுது. 3000 இயர்ஸில், ஆமாம், கீழடியில் 3000 எழுத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய ஃபார்மேஷனு, பேசுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 10,000 இயர்ஸ் போகும். ஏன்னா எவிடன்ஸ் கிடைக்கல. ஆனால் ஹைப்போதெட்டிக்கலி 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம சிந்தனையாளர்கள் தான். அது மட்டும் இல்லை, இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ நம்ம திங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். அதாவது பிரெயினை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிங்க. ரெட் பிரெயின், ஆரஞ்சு பிரெயின், க்ரீன் பிரெயின். நம்ம சிக்னல் இருக்கு இல்லையா? ஓகே,
நீங்கள் கார் ஓட்டிட்டு போகும்போது ரெட் சிக்னல் வந்துச்சுன்னா நிற்கிறீங்க, நீங்கள் மட்டும் இல்லை எல்லாரும் நிற்கிறோம். ஆரஞ்சு பிரெயின் வந்துச்சுன்னா அலர்ட் ஆகிட்டு ரெடி ஆகிறோம். க்ரீன் வந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டுக்கு போகிறோம், நீங்கள் மட்டும் இல்லை எல்லாரும் போகிறோம். இப்போது இந்த பார்ட் ஆஃப் பிரெயின், காதுக்கு பின்னால் இருக்கிற பிரெயினை ரெட் பிரெயின்னு சொல்லிக்கிங்க. ஓகேங்களா? எல்லாருக்குமே இப்போ இதை பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே காதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரெயின் ரெட் பிரெயின்னு நினச்சிக்கிங்க. அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, எப்போவுமே எமோஷ்னலாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஒரு ட்ராமா போடும். ஓகேங்களா? அதை ஈஸியாக ட்ரிகர் பண்ணலாம். மியூசிக் போடுங்க, டக்குன்னு எழுந்து ஆட ஆரம்பிக்கும். சாமி மியூசிக் போடுங்க, சாமி ஆட்டம் ஆடும். ஓகேங்களா? மியூசிக்கை வச்சு அதை கவரலாம். கவிதை சொல்லுங்கள், அது உடனே மயங்கி ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அது எமோஷ்னல் பிரெயின். அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறோன்னா, எபிலெப்டிக் சீஷர் இருக்குது. அந்த எபிலெப்டிக் சீஷருக்கு அப்புறம் ஒரு சைக்காட்டிக் வலிப்பு, காக்காய் வலிப்பு. அந்த காக்கா வலிப்பு வந்துட்டு அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் தாட்ஸ் வரும். அது வந்துட்டு உடனே இப்போ ஒரு ரியல் கேஸ் சொல்கிறேன். 7 வருஷமாக அவருக்கு எபிலெப்டிக் சீஷர் இருக்குது. கடைசியாக 16வது தடவையோ 17வது தடவையோ அவருக்கு சீஷர் வரும்போது ஹீ ஸ்டார்டட் டிஸ்கனெக்டிங். பீப்புள்கிட்ட யார்கிட்டையும் பேசலை. ஸ்ரீராமஜெயம் நிறைய எழுத ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? அவருடைய கனெக்ஷனு இந்த எழுத்து வடிவம் தான். வேறு யாராவது டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெனிட்ரேட் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் வேறு கடவுள் பேர் எழுதுவார் பேப்பராக. அப்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் சீஷர் இருக்குது. அதுக்கப்புறமா வரக்கூடியது இது சைக்காட்டிக் பிஹேவியராக இருக்கே அப்படின்றதுனால இதுக்கு பேர் போஸ்ட் எபிலெப்டிக் சைக்கோசிஸ். அதனால் 2 மெடிக்கேஷன் கொடுத்தோம். ஆன்டி எபிலெப்டிக் மெடிக்கேஷன், ஆன்டி சைக்காட்டிக் மெடிக்கேஷன் கொடுத்தோம். வித்தின் 1 வீக்கு இந்த எழுதுகிற தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டு பேச ஆரம்பித்தார். அப்போ தான் தெரியுது அவருக்கு வந்துட்டு எக்ஸாம்ஸ், அவர் வந்து எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டு, எக்ஸாம் டென்ஷன், மூடு இரிட்டபிள் போயிட்டு தூக்கம் போயிட்டு எபிலெப்டிக் சீஷர் ப்ரெசிபிடேட் ஆகுது. இது ஒரு ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிள் கேஸு. சிவியர் கேஸ் பாருங்கள், எக்கச்சக்க சீஷர் இருக்குது, டெய்லி சீஷர் இருக்குது, அவங்க பேசும்போதெல்லாம் சீஷர் இருக்குது. ஓகே, மினிட்ஸ்க்கு சீஷர் வருதுன்னா அந்த பார்ட் ஆஃப் பிரெயினை நம்ம எடுக்கணும். எந்த இடத்துல சீஷர் வருதோ அந்த பார்ட் ஆஃப் பிரெயின் எடுக்கிறோம். இந்த 2 கேஸ்லையும் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணோம். இஇஜி வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னா இந்த ரெட் பிரெயின் இருக்குன்னு சொன்னால அதுதான் அப்நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த சர்ஜிக்கல் ரிமூவல், டெம்பரல் லோபெக்டமின்னு பேருவாங்க, அதை நம்ம எடுத்துட்டோன்னா இமீடியட்டாக அவங்களுடைய சீஷரும் டிஸப்பியர் ஆகிடும். அதே நேரத்தில் கனெக்ஷன் வித் காட் இருக்கு இல்லையா, அதுவும் டிஸப்பியர் ஆகிடும். மீனிங் அந்த பிரெயின் தான் சீஷரையும் காஸ் பண்ணுது. அந்த தாட்ஸ் உருவாக்கக்கூடிய தாட்ஸ், அதாவது ரிலீஜியஸ், லஸ்ட் எல்லாமே அதான். லவ், லஸ்ட்டு, ட்ராமா பண்ணுறது எல்லாமே அந்த பிரெயின், ரெட் பிரெயின். ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஆரஞ்சு பிரெயினுக்கு வாங்க. ஆரஞ்சு பிரெயின் வந்துட்டு லாஜிக்கல் பிரெயின். அதுதான் ஜிபிஎஸ் சிஸ்டம் மாதிரி. அதாவது உங்கள் பாடி ஸ்பேஸில் எங்கே ஓரியன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? அந்த பார்ட் ஆஃப் பிரெயின் தான் பவுண்ட்ரிஸை காட்டி கொடுக்கும். இப்போ நான் உங்களை வந்து பார்க்க முடியுது அப்படின்னா உங்கள் பவுண்ட்ரி என் கண்ணுக்கு தெரியுது. உங்கள் பவுண்ட்ரி கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தான் அதுக்கு முன்னாடி மைக் இருக்குது, அந்த மைக்குக்கும் பவுண்ட்ரி இருக்குது. அப்போது என்னுடைய வேர்ல்டு முழுக்க பவுண்ட்ரிஸை வச்சு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இது வெளி உலகத்துக்கு பவுண்ட்ரிஸ் தெரியுது. அப்போ உள்ள உலகத்துலேயும் பவுண்ட்ரிஸ் தெரியும். ஏன்னா காது இந்த இடத்துல இருக்குது, மூக்கு இந்த இடத்துல, கண் இருக்குதுன்னா நம்மளால் சொல்ல முடியுதுல. அந்த பார்ட் ஆஃப் பிரெயின் தான் கண்டுபிடிக்குது. ஓகே, ஒரு வேளை அந்த பார்ட் ஆஃப் பிரெயினும் ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, வெளி உலகம் ஒன்றாயிடும், உள் உலகமும் ஒன்றாயிடும். அப்போ ஒன்றுமே தெரியாது நமக்கு. அப்போது இந்த கண்டிஷனை அவங்க வந்துட்டு செத்துட்டு தான் நினைப்பாங்க பேஷண்ட்டு. இதுக்கு பேர் கொட்டாட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நெகலிஸ்டிக் டிலூஷன். ரொம்ப சீரியஸான கண்டிஷன். ஓகேங்களா? இதே இந்த பார்ட் ஆஃப் பிரெயின் நல்லா ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐன்ஸ்டீன் மாதிரி E=mc² சொன்னார்ல, ஐன்ஸ்டீன் மாதிரி ஆகிடுவாங்க. ஏன்னா ஐன்ஸ்டீனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், லாஜிக்கல் பிரெயின் ஒர்க் ஆச்சு. ஆமாம், அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவருடைய பிரெயினில் இந்த பார்ட் ஆஃப் பிரெயின் தான் பெருசாக இருக்குது. அப்போது நமக்கு தெரியும் இந்த பார்ட் பெருசாச்சுன்னா லாஜிக் ஆகிடுவாங்க, மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் கொடுப்பாங்க. கம்மியாச்சுன்னா எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துட்டு 1 எலெக்ஷனு 1 ரிலிஜனு சொல்லிகிட்டு இருக்காங்களே கம்யூனிட்டி லெவலில், அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்க்க முடியும், அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது. இது ஆரஞ்சு பிரெயின். இப்போ க்ரீன் பிரெயினுக்கு வாங்க. க்ரீன் பிரெயின் தான் இந்த பகுத்தறிவு பிரெயின் சொன்னது. ஓகேங்களா? அந்த பகுத்தறிவு பிரெயினில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம வெளி உலகத்தை பார்க்கக்கூடிய தன்மை அந்த பிரெயினுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி நான் அப்படின்றது நாம் ஆகிடும், எல்லாத்த பற்றியும் பேச ஆரம்பிக்கும். தென் இட் வில் புட் அ சிஸ்டம் கால்டு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். ஓகே.